வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி செஞ்சு சப்பாத்தி வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் அவங்க நேமை மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க நேம் பார்த்தீங்கன்னா மானஸ்வினி சிஸ்டர். ஹாய் சிஸ்டர். முட்டை தொக்குக்கு தேவையான காய்கறிலாம் நறுக்கிக்கலாம். முட்டை தொக்குக்கான முட்டையை அவிச்சிக்கலாம். நம்ம இப்போ முட்டை தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம சைடிஷாக பார்த்தா சப்பாத்தி வச்சு செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்காக நம்ம மாவு பிணைஞ்சிட்ருக்கோம். முட்டை தொக்குக்கு தேவையான முட்டையெல்லாம் அவிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்டி சூடாகிட்டு எண்ணெயை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். முட்டை தொக்குக்கு தேவையான முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சிருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், பெப்பர், மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கலாம். தொக்கு ரெடி ஆகிட்டு அதோட நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை தொக்கு செஞ்சு முடிச்சாச்சு. வாங்க எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
முட்டை தொக்குனால பெப்பர்லாம் போட்டு நல்லா காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சார் முட்டை தொக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் டைமு நல்லா டேஸ்ட்டாக இருக்குப்பா. அழகாப்பா. அடிப்பொலி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க.